முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்நிலையில் ஆட்சி அமைக்க வருமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று காலை 11:30 மணியளவில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் ஆளுநர் மாளிகையில் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 30 அமைச்சர்கள் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. மாலை 4 மணியளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சர்கள் ஆளுநர் மாளிகை வந்தனர். மாலை 4:30 மணியளவில் மேடைக்கு வந்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். தேசிய கீதத்துடன் பதவியேற்பு விழா தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தொடர்ந்து ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் கே பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். Let him come. Give it. அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் வாழ்த்தி அங்கிருந்த தொண்டர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து 30 அமைச்சர்களும் 4 குழுக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவருக்கு பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். என்னும் நான் செல்லூர் கே ராஜு என்னும் நான் பி தங்கமணி என்னும் நான் எஸ்பி வேலுமணி என்னும் நான் டி ஜெயக்குமார் என்னும் நான் சி.வி. சண்முகம் என்னும் நான் கே.பி. அன்பழகன் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தொடர்ந்து 30 அமைச்சர்களும் கூட்டாக பதவியேற்றுக் கொண்டனர். மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ. சட்டப்பேரவை அதிமுக கட்சித் தலைவராக